இது உணர்வு. அதான் நான் சினிமாலேயே சொல்லியிருப்பேன். ஏன் யுஎஸ்எஸ்ஆர்னு உங்க சோவியட்டின்னு உடஞ்சி போச்சு, அப்புறம் என்ன கம்யூனிசம் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் என்ன வைவாரு. நான் அதில் காமரேடா உணர்ந்துன்னு நான் நடித்தேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்பேன், மிஸ்டர் ரெட் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? மிஸ்டர் ரோமியோ, உங்க தாஜ்மஹால் இடிஞ்சு போச்சுன்னா காதல் பண்றது நிறுத்திடுவீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி இது ஒரு உணர்வு. அது கட்சியாக மாறியதில் வியப்பில்லை. ஸ்பார்டகஸ் வென்றிருந்தால் கிரைஸ்ட் வேறு புத்தகம் எழுதியிருப்பார். கிரைஸ்டை சிலுவையில் அறையாமல் இருந்திருந்தால் ஐயா மார்க்ஸ் புத்தகத்தை சற்றே மாற்றி எழுதியிருப்பார். இப்படி தாமதப்பட்டு போன இந்த நீதியின் நீண்ட பயணத்தில் அனைவருமே சேர வேண்டும். மக்கள் நீதி மையமாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட கழகமாக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இது உணர்வாக இருக்க வேண்டும். இது உழைப்பாளர்களின் உணர்வு. அவ்வாறாகவே அது இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரையும் இந்த மாதிரி சிக்கல் தான் கம்யூனிஸ்ட்காரன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது. சரி, அவங்களால முடியலையா எப்படி அப்படின்னு கேட்டா, அதுக்கு காட்டுக்குள்ள அவங்க ஆளு வச்சிருக்காங்க, நாக்சலைட் வந்து பார்த்துப்பாங்க. அப்படியே விடுறது நீதிய? ஏன் நாக்சலைட் அங்க போனாங்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. எங்க இண்டஸ்ட்ரியில தொழிலாளருக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா ஏற்றி கொடுக்கறதுல பேரம் பேசிட்டு இருந்த நேரத்தில் நான் தொழிலாளர்களுடன் தான் சேர்ந்தேன். இது இந்த கூட்டத்தில் வர்றதுக்காக நான் சொல்லல, இங்கே கைத்தட்டு வாங்கணுங்கிறதுக்காக சொல்லல. அது நியாயமாகப்பட்டது. எனக்கு 250 எனக்கு சான்ஸ் தரக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் எதிர்த்து செயல் நின்றார்கள். அப்பொழுது என்னை 2 வருடம் திரைத்துறையிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற தீர்மானமும் இயற்றப்பட்டது. அதெல்லாம் நான் கண்டுகல. நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த பிறந்த வீட்டுக்கு போனேன். ஐ எம் a skilled labor. வியாபாரிகள் என்னை நட்சத்திரமாக்கி விட்டார்கள். நானும் அவங்க கூட சேர்ந்து வியாபாரம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு என் வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் லீட் ஆன் காந்தி என்று நான் ஒரு திரைப்படம், அதை வெளியே விட மாட்டாங்க, சென்சார் கிடைக்காது. தியேட்டர்ல போடணும்னு ஆசைப்பட்டேன். நான் எடுத்த ஏறாமலாம் 3.5 மணி நேரம் வாங்குன்னு வியாபாரத்துக்கு இத்தனை மணி நேரம் இருக்கணும், இத்தனை பாட்டு இருக்கணும்னு சொன்னதுக்காக எடுத்த படம் அது. அதுக்குள்ள என்ன வைக்க முடியுமோ மருந்து வச்சேன். ஆனா இதற்கு பெரிய ஒரு மருந்து வைக்க வேண்டியதா இருக்கு. அது வெடிமருந்தாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசையெல்லாம். நான் முதல்ல அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் வரலாமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு உண்மையான கேள்விகள் யார்கிட்ட கேட்கறதுன்னு நினைக்கும் போது நான் காமரேட் பினராயி விஜயன் அவர்களிடம் சென்றேன். அதற்கு பிறகு பட்நாயக் அவர்களிடம் சென்றேன். இவங்க 2 பேரும் 2 விதமான அறிவுரைகளை கொடுத்தார்கள். ஆனால் உணர்வு ஒன்றாக இருந்தது. இங்கு இவர்கள் எடுத்திருக்கும் படம் தியேட்டர்ல போட்டு விற்க முடியுமாங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு ட்விட்டரும் உங்கள் தியேட்டர் தான். அதுல சோத்துக்கு என்ன வழிங்கிறத பத்தி படத்தை எடுங்க, தொப்பையை குறைக்கிறது எப்படிங்கிற படத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நிறைய பேர் காசு வாங்கிட்டு அறிவுரை சொல்றவங்க இருக்காங்க. என்னை நீங்க சேர்த்துக்கலைனாலும் பரவாயில்ல, ஓரத்துல விளிம்புல நின்றுட்டு கை தட்டிட்டு இருக்கிற ஒரு காமரேட் தான். எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அது இருக்க வேண்டும், அதுதான் ஜனநாயகம். ஆனால் இவர்களை இருக்க விடக்கூடாது, அவர்கள் இருக்கவே கூடாது என்று முடிவு செய்யும் உரிமையை எவன் கையிலும் நாம் கொடுக்க கூடாது. உரிமையில் பேசுவதற்காக மன்னிக்க வேண்டும். ஆளுக்கு ஆள் பேசிக்கொண்டு போது அப்படித்தான் பேச வேண்டும். கூட்டத்தில் பேசும்போது அவர்களே என்று பேசலாம். தனியாக ஒரு குற்றவாளியை எதிர்ப்பட நேரிட்டால் கேட்கணும், உரிமையில் கேட்கலாம். அதுதான் ஐயா சொன்னார். அந்த
கேள்வியை நாம் கேட்க தயங்குகிறோம். ஏன் முதல்ல வரிசையில் நான் வந்து நிற்கிறேன், நான் கேட்க தயங்குகிறேன். ஏன் இன்னும் நாம அந்த மொனார்கி மைண்ட் செட்டில் இருந்து விடுபடவே இல்லை. இன்னைக்கும் எங்க ஆளுதான் கிங்கு அப்படிங்கிறோம். எதுக்கு கிங்குன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறேன். அப்படியான்னு கேட்டுக்கிறோம். மந்திரி இருக்கும்போது கிங்கும் யாராவது இருக்கணும்ல அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, கிடையாது. நீங்க தான் அதுங்கிறத மக்களுக்கு நீங்கள் தான் சொல்ல வேண்டும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், ஆனா குடிசை குடிசையாவே இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா they are preserving poverty. That is the capital securement. அவங்க கேபிட்டலை காப்பாற்றணும்னால் they have to secure poverty, not food. நான் எந்த கட்சி எந்த ஆட்சி அதுன்னு சொல்ல மாட்டேன். நிறைய நெல் வீணா போகுதுன்னா அதான் என் எக்கானமி. நிறைய கொடுத்துடக்கூடாது. ஏன்னா எக்கானமிக்கல் பேலன்ஸ் வேணும். அந்த எக்கானமி இன்று வரை எனக்கு புரியவில்லை, நாளையும் புரியாது என்று நம்புகிறேன். காரணம், நாளை நமதாக வேண்டும் என்று கட்சி ஆரம்பித்தவன் நான். மக்கள் இல்லாத கட்சியில் சேர்த்து நான் என்ன பண்ண போறேன்? முன்பொரு முறை இதே மாதிரி சோவியட் கல்ச்சரல் இதுல சாம்பல் எடுத்துக்கிட்டு வந்தோம் வெண்மணியிலிருந்து. அப்ப நான் சொன்னேன், தயவு செய்து இந்த சாம்பலை மேல் பூச்சி பூசிடாதீங்க, உள்ள மூளைக்குள்ள பல்லு தேய்க்கிற மாதிரி உள்ள வச்சு தேய்ச்சிங்க இந்த சாம்பலை, இல்லைன்னா நெத்தியில பூசி விட்டு போயிடுவானுங்க, ஜாக்கிரதைன்னு சொன்னேன். அதே தான் நான் மறுபடி சொல்லுகிறேன். இந்த கண்ணீர் அவர்கள் கண்ணில் வராமல் நம் கண்ணில் வரும்படி நாம் உணர்ச்சி வசப்பட வேண்டும். அந்த உணர்வு நல்ல உணர்வாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் தான் இங்கே வந்தேன்.